உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம், கூட சிக்கல் இருக்கலாம், யாரிடம் கேட்பது, எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம். உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி. சட்டம் என்ன சொல்கிறது? சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதிலளிக்கிறார். பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர். உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள். பதில் வாரந்தோறும் பேசுவோம். உங்கள் ராவணா வலையொலியில். இரண்டு புதிய நிகழ்ச்சிகளில் ராவணாவில் தொடரலாம். நம்ம ஒன்று பிரபல அக்குபஞ்சர் மருத்துவர் டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களோடு நீங்கள் என்ன கேள்வி, உடல்நலம் சார்ந்து எந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கான பதில் அவர் மாற்று மருத்துவம் எப்படிலாம் இருக்குதுன்றதை பற்றி விளக்குறாரு. உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே நீங்கள் சில தற்காலிகமாக சில மருத்துவ சிக்கல்களை தீர்த்துக்கலாம் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம். நிறைய கேள்விகள் இப்போவே வர தொடங்கி இருக்கிறது. இரண்டாவது நிகழ்ச்சி பிரபல வழக்கறிஞர் டாக்டர் ஜி தியாகராஜன் சட்டக்கல்லூரியில் கெஸ்ட் லெக்சரராக இருக்கிறாரு, மூத்த வழக்கறிஞர். சட்டம் என்ன சொல்கிறது? உங்களுக்கு சட்டம் குறித்து நிறைய சிக்கல்கள் இருக்கும், கேள்விகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். தனக்கு ஒரு பிரச்சனை, இது எப்படி தீர்க்குதுன்ற ஒரு மன பிரச்சனை இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கிறது. இரண்டுக்கும் உங்களுடைய பேராதரவு எப்பொழுதும் போல இருக்க வேண்டுகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். இடிஏ ரியல் எஸ்டேட் இதை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு முறை பதிவு செய்திருக்கிறோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாஃபியாத்தனம், சர்வதேச அளவில் என்ன மாதிரி நெட்வொர்க்கில் இருக்காங்க, இங்கே இருக்கிற பணம் எப்படி பல்வேறு நாடுகளில் போயிட்டு பினாமி பேரில் பல ஆயிரம் கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணப்படுகிறது அப்படின்றத மேலோட்டமாக சிலது பதிவு பண்ணியிருந்தோம். அந்த வகையில் சென்னை சிட்டி சென்டரில் 4வது மாடியில் இருக்கக்கூடிய இந்த இடிஏ ஸ்டார் ரியல் எஸ்டேட் அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு மாஃபியா டான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன் அப்படிலாம் சொல்ல வரோம் அப்படின்றதுக்கான காரணம் நிறைய இருக்கிறது. ஏற்கனவே கடந்த முறை செய்திருந்தப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி இந்தோனேஷியாவில் பல ஆயிரம் கோடியை இன்வெஸ்ட் பண்ணி அங்கே பர்மனண்ட் ரெசிடென்சி வாங்கியிருக்கிறாரு. எப்படி அந்த சாத்தியமாச்சு, இங்கேருந்து அந்த பணம் எப்படி போனது, எந்த வகையில் போனது அப்படின்னு தெரியாது. ஆனால் அங்கே பணம் முதலீடு இருக்குது. அவருக்கு அங்கே பிஆர் அப்படிங்கிற நிரந்தர தங்குமிடம் அந்த இது கொடுத்ததுக்காகவும் வாங்கியிருக்கிறாரு. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹமீர் அகமத் ஷாகிர், இந்த ஹமீர் அகமத் ஷாகிர்ன்றவர் உள்ள ஒரு இயக்குனராக இருந்தவர். இவர் யாருன்னாக்கா சலாவுதீன் அப்படிங்கிறவர் அவருடைய நெருங்கிய உறவினர். அதே மனைவி வழியில் உறவினராக இருக்கிறாரு. அவரை கொண்டு இங்கே வச்சிருக்கிறாரு. இவர் என்ன செய்கிறாரு அப்படின்றப்ப முதல்ல அந்த நிறுவனத்தை பற்றி ஒரு முன்னோட்டம் சின்னதாக சொல்லிட்டா தான் உங்களுக்கு புரியும். இந்த இடிஏ ஸ்டார் ரியல் எஸ்டேட் நிறுவனன்றது அப்துல் ரஹ்மான்றவருடைய கீழக்கரை தொழிலதிபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஏற்பாடு பண்ணது, அவர் உருவாக்குனது. சலாவுதீன் அவருடைய உறவுக்காரராக கொண்டு வைக்கிறாரு. காலப்போக்கில் தாவூத் இப்ராஹிம் மும்பை நிழல் உலக தாதான்னு சொல்லி இன்றைக்கி இன்னொரு நாட்டில் தலைமறைவாக இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்குள்ளே சலாவுதீனுக்கு தொடர்பு. பல்வேறு சம்பவங்கள் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். அவங்களுடைய நிழல் உலக வேலைக்கு பணத்தை கைமாற்றுறது போகிறது இந்த உள்பட இவங்கக்கிட்ட இந்த சலாவுதீன் நெட்வொர்க் இருக்குது. அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாரு, மிரட்டி எழுதி அப்துல் ரஹ்மான்கிட்ட இருந்த அந்த ப்ராப்பர்ட்டிலாம் இவர் மாற்றுறாரு. இவருடைய மகன் அமித் சலாவுதீன், இவர் தான் இப்போ நிறைய விஷயங்களில் அடிபட்டு இருக்கிறவர். ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். துபாயில் ஒரு பெரிய பிஸ்னஸில் சம்மந்தப்பட்டு அங்கே பண மோசடி நடந்து அங்கேருந்து தப்பி வழக்கு இதெல்லாம் நடந்திருக்கிறதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த நிறுவனத்தில் இன்னொருத்தர் சலாவுதீனுடைய உறவினராக இருப்பவர் தான் ஒரு இயக்குனர் ஹமீத் அகமது ஷாகிர் அப்படின்றவர். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாக்கா, இவர் இந்த அரசு நிலங்கள் நிறைய இருக்குது இல்லை, அதெல்லாம் ரியல் எஸ்டேட்டுன்ற பேரில் வாங்குறது, அப்புறம் அதை கூட ஆக்கிரமிக்கிறது, எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம். அது இலைமறைவு காய்மறைவாக போதிய ஆதாரம் இல்லாமல் நடக்கிறது ஒரு பக்கம் இருக்குது. தவிர்த்து இந்த ட்ரஸ்ட்டுக்கான இடங்கள் நிறைய இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டுக்கான இடங்கள் வாங்குறது, அதை விற்கிறது அப்படின்றப்ப பொதுவாக அரசு விலை அப்படின்னு ஒன்று இருக்கும், விற்கிறது ஒன்று இருக்கும். அப்போ அதில் பிளாக் மணி துண்டாக பல லட்சங்கள் பல கோடிகள்னு ஒரு இடங்களை விற்கிறப்பவும் வரும். இப்படியான பணங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிக்கு மேலாக 1000 கோடிக்குள்ளாக இன்றைக்கி இவர் என்ன பண்ணுறாரு, ஹாங்காங்கில் கொண்டு போய் முதலீடு பண்ணியிருக்கிறார். ஏற்கனவே இதில் இருக்கக்கூடிய இந்த குழுமத்தில் இருக்கிற ஒரு நிர்வாகி இந்தோனேசியாவில் போய் பணத்தை முதலீடு பண்ணி அங்கே பர்மனண்ட் ரெசிடென்சி வாங்கியிருக்கிறாரு. ரெண்டாவதாக
இந்த அமீர் அகமத் ஷாகீர் என்றவரும் வந்துட்டு பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி ஹாங்காங்கில் அங்கேயே வந்து இவர் பிஆர் பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் தங்குமிட வசதி இது வந்து உரிமத்தை வாங்கியிருக்கிறாரு. இப்போ இந்த பணம் முதலீடுலாம் எப்படி அங்கே போகுது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணார், இதுதான் வந்து பெரிய கேள்வியாக எல்லாருக்குமே இருக்கிறது. இங்கே கணக்கில் வராத அந்த பணங்கள் ரியல் எஸ்டேட்டில் வர்றது மட்டும் இல்லாமல் நிறைய அரசியல் தலைவர்கள் அந்த பின்னணியிலெல்லாம் நிறைய நடக்கிறதா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த குழுமத்தோட சம்மந்தப்பட்டு இருக்கிற ஒரு நபர், அவரை வந்து ஏற்கனவே வெளிநாடு வாழ் அயலக தமிழர்கள் என்ற நிர்வாகிகள் பட்டியலில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்துட்டு உடன்பிறவா சகோதரர்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அமைச்சரை வந்துட்டு ஒரு லீக்கேஜ், இந்த டாஸ்மாகில் லீக்கேஜ் ஆகிற 30,000 crores வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்கன்னு ஒரு ஆடியோ வந்தது. அப்புறம் அந்த ஆடியோ ஒரு குரல் இல்லைன்னாங்க, அவருடைய அமைச்சரவையெல்லாம் மாற்றப்பட்டதுன்னு சொல்கிறாங்களா. அந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய நபர் இதுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார். இப்போ வெளியில் அப்பப்போ மாற்றிக்குவாங்க, இல்லை நிர்வாகத்துலலாம் சொல்லுவாங்க, அது வேறு விஷயம். இந்த நெட்வொர்க்கு வந்து இந்த வேறு பணங்களை வந்து வெளியில் கொண்டு போகிறது, வெளி மாநிலத்தில் வெளிநாடுகளுக்கு கொண்டு போகிறது, அங்கே பதுக்கிறது, அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, வேறு காரணங்களுக்காக அங்கேருந்து பணத்தை திரும்ப இங்கே கொண்டுட்டு வருது அப்படின்ற மாதிரி நிறைய நிழல் உலக வேலைகள் இதுக்குள்ளாக நடக்கிறதாக கேள்வி. சென்னையில் தான் இருக்குது, சிட்டி சென்ட்ரலில் 4வது மாடியில் இந்த ஆஃபீஸ் இடிஏ ரியல் எஸ்டேட் உடைய ஆஃபீஸ் இருக்குது. ஒரு மாஃபியா அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் இந்த தொழிலில். மாஃபியான்றது நீங்கள் வந்து பெருசாக எதுவும் நினைக்க வேணால், கொடி கட்டி பறக்கிறது, அவங்க தான் அதில் வந்துட்டு தாதாவாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ச்சி அதன் மேலே குற்றச்சாட்டுகள் வருகிறது. ஏன்னா இந்திய நாட்டுக்கு சொந்தமான இந்த பணங்கள் எல்லாம் அயலக மண்ணில் எப்படி போயிட்டு முதலீடாக இருக்கிறது, அது எந்த வகையில் போகிறது, அதுக்கான கண்காணிப்பு இருக்கிறதா இல்லையா, இப்படி பல கேள்விகள் இருக்குது. அதை தவிர்த்து வந்து அதுக்குள்ளாக சுந்தரராமன், சுப்பிரமணியன், ஸ்ரீகாந்த், ஜலால் அப்படிங்கிற இந்த 4-5 பேர் உள்ள நிர்வாகியாக இருந்துட்டுருக்கிறாங்க வேறு பொறுப்பில். தொடக்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து சாதாரணமாக பைக்கில் வந்துட்டு போயிட்டு இருந்தவங்க இப்போ எல்லாமே பென்ஸ் காரில் தான் போக்குவரத்து வசதி வாய்ப்பு இப்படி எல்லாமே இருக்கிறது. இந்த நெட்வொர்க் எல்லாருமே வந்துட்டு யாருன்னா அதுக்கு தலைமையாக இருந்துட்டு இந்த அமீர் அகமத் ஷகீர் இருக்கிறார்ல, அந்த இவங்கெல்லாம் ஒரே நெட்வொர்க், அவர் தான் அங்கே இயக்குனராக இருந்தவர். எல்லாம் சேர்ந்து இப்படியாக அட்டையப்பட்ட பணங்கள் வந்து வெளிநாடுகளில் இருக்குது, எந்த வகையில் அப்படின்றது இருக்குது. இதுக்கு மேலே வந்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அமீர் அகமத் ஷகீர் அவர் இருக்கிற வீட்டை சுற்றி இருக்கிற அந்த ஏரியாவில் நிறைய இடங்கள்லாம் வாங்கி இங்கே போட்டிருக்கிறது ஒரு பக்கம். இது இங்கே இருக்கிறது பிரச்சனை இல்லை, வெளிநாடுகளுக்கு பணம் போய் அங்கே பதுக்கி வைக்கிறது, அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு இருக்கிறதுல எந்த வகையில் போகிறது அப்படின்றது தான் கேள்வி. இதெல்லாம் வந்து விசாரிக்கப்படணும்னு ஒரு பக்கம். அதுக்குள்ளாக வந்து என்னன்னாக்கா சையத் அப்துல் காதர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இன்னொரு நிர்வாகி, இவரும் வந்து சலாவுதீனுடைய உறவினராக தான் வராரு. இவர் பேரில் நிறைய இந்த செட்டில்மெண்ட் பத்திரம்னு சொல்லுவாங்க, செட்டில்மெண்ட் எழுதுறது, நிலங்களை வந்து அந்த கம்பெனியோட ETR எஸ்டேட் இருக்குது, ரியல் எஸ்டேட்னுடைய அந்த செட்டில்மெண்ட் இடங்கள், அந்த சொத்து இவர் பேரில் செட்டில்மெண்ட்டு இது ஒன்று நடந்திருக்குது. இது எந்த வகையில் நடந்திருக்கு, என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படி நடத்தப்பட்ட இந்த பணம் இது எங்கே போய் சேர்ந்துருக்குது, இவர் மூலமான சொத்து எங்கே போயிருக்குது என்ற கேள்வி இதுக்குள்ளாக இருக்கிறது. இதெல்லாம் ஏன் திருப்பி நம்ம பேசுகிறோம்னாக்கா, உங்களுக்கு தாவூத் இப்ராஹிம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் கூட நெட்வொர்க்கில் இவங்க இருந்தவங்க. ஏற்கனவே வந்து ஹாங்காங்கில் இது சம்மந்தமான பண பரிவர்த்தனை மற்ற விஷயங்கள் நிழல் விஷயத்தில் வந்துட்டு தாவூத் இப்ராஹிமுக்கு வந்துட்டு நிறைய அதுக்கு எதிராக இருந்த அந்த நபர் தாக்கப்பட்ட போது ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய அந்த நிழல் உலக கும்பல் தான் வந்துட்டு இந்த வேலையை செய்தது. அவங்களுக்குள்ள குரூப் வார் நடந்தது பாருங்க. அப்போ அதுக்கு பண பரிவர்த்தனை எல்லாமே நெட்வொர்க்கில் இந்த நெட்வொர்க்கில் இதில் இருக்கிற ஆட்களும் அதுக்குள்ளாக சம்மந்தப்பட்டிருந்ததாக அன்று பேசப்பட்டது. பின்னாடி ஒரு காலகட்டத்தில் வந்து ரியல் எஸ்டேட் அது இதுன்னு பிஸ்னஸ்னு அதுவும் கண்ணுக்கு தெரியாமல் சில நடமாட்டங்கள் அது உள்ளார இருக்கிறதா தெரிவது. இதெல்லாம் முறையாக விசாரிக்கப்படணும் அப்படின்றது தான் இந்த பதிவோட நோக்கம். இந்திய நாட்டுக்கு சொந்தமான வெகுமதி மிக்க பணங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு எப்படி போகுது அப்படின்னு நீங்கள் விசாரித்தோம்னாக்கா நிறைய தகவல், நிறைய அரசியல் பின்புலங்கள், இன்னும் பல பேருடைய பண முதலீடு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் பேசப்படுகிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் விசாரணைக்கு வரும்போது இன்னும் பல விஷயங்கள் தெரிய வரும். இந்த நிறுவனத்தை தொடக்கின அப்துல் ரஹ்மான் இருக்கிறார் இல்லைங்களா, கீழக்கரை பெரியவர், அவர் வந்து தொடங்கும் போது அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் அப்படின்னு பல கேள்விலாம் இருக்கிறது. ஏதோ அவர் வந்துட்டு பெரிய அளவில் பிஸ்னஸ்மேனாக இருக்கிறாரு அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அவர் என்ன வேலை செய்துக்கிட்டு இருந்தார், எங்கே மாட்டினார், டெல்லியில் இந்திரா காந்தி பீரியடில் என்ன நடந்தது, அப்புறம் எப்படி இந்த லைனுக்கு வந்துட்டு கல்வித்துறை இந்த மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னு வந்தார் அப்படின்னு ஒரு பெரிய சினிமா பட பாணியில் ஒரு பின்னணி கதை நிறைய இருக்கிறது.
இதில் சம்மந்தப்பட்ட இன்னொருத்தர் வந்துட்டு இந்தோனேஷியாவில் நிலக்கரி எடுத்துக்கிட்டு வரும்போது அதில் நடந்த கோல்மால், அதில் நடந்த சிக்கல்கள், இப்படி பல கதைகள் இதுக்குள்ளார நிறைய இருக்கிறது. விசாரிக்க வேண்டியவர்கள் இது சரியான முறையில் விசாரித்தாங்கன்னா நிறைய தகவல்கள் வரும். சிட்டி சென்டரில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகம் பெரிய அளவில் நெட்வொர்க்கில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது. அந்த கவனத்துக்கு கொண்டு வரது தான் அந்த பதிவு. தொடர்ச்சியாக இதில் நிறைய விஷயங்கள் வெளியே வருன்றதுக்காக இதை பதிவு பண்ணுறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இதை பற்றியான இன்னும் பல தகவல்களோடு நம்ம பேசுகிறோம். நன்றி, வணக்கம். பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை, அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன, மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன, உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள். மருத்துவர் எம்.என். சங்கர் பதில் அளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில். இன்னொரு முக்கியமான விஷயம், முதல்ல சொன்னல அந்த 2 நிகழ்ச்சி, மருத்துவர் ஒரு சட்ட வல்லுநர் 2 பேருக்கான 2 நிகழ்ச்சி, அதிலே வந்து அந்த கேள்வியை கேட்பதற்கான இமெயில் முகவரி, வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கேள்விகளை அதில் அனுப்புங்க மறக்காமல். நன்றி, வணக்கம்.